மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அதிமுக பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து வருகிறது. இது குறித்து பேசுவதற்காக இணைகிறார் திமுகவை சேர்ந்த கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். வணக்கம் சார். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அது குறித்து உங்களுடைய கருத்து சார்? அவருடைய இணைப்பு தற்போது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக 12,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நடைபாதை வியாபாரிகளுக்கு கூட்டுறவு வங்கிக் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தேர்தல் வாக்குறுதியாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வணக்கம் சார். இப்போது அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து உங்களுடைய கருத்து சார்? எனக்கு தெரிந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கு ஒரு குழுவை அமைத்துவிட்டு அந்த குழுவின் ஆலோசனையே இல்லாமல் தவணை முறையில் தேர்தல் அறிக்கை அறிவிக்கிற முதல் தவணை தலைவர் பழனிசாமியாகத்தான் இருக்க முடியும். ஒன்று. இரண்டாவது, அவர் இந்த 10,000 ரூபாய் அறிவிப்பது என்பது தான் செய்த பாவத்திற்கு அவரே பரிகாரம் தேட நினைக்கிறார் என்று கருதுகிறேன். நாம் சொத்து வரியையோ அல்லது மின் கட்டணத்தையோ கூட்ட வேண்டிய கட்டாயத்தை இங்கே உருவாக்கியது எடப்பாடி பழனிசாமி தான். 15வது நிதிக்குழுவில் இங்கே இருந்த நமது அமைச்சர் வேலுமணியை அணைத்து டெல்லிக்கு அனுப்பி அவர்கள் 2021 இருந்து வருடத்திற்கு 2 முறை சொத்து வரியை உயர்த்தினால்தான் உங்களுக்கு ஒன்றிய அரசு தரக்கூடிய மானியத்தை தர முடியும் என்ற சட்டத்தை, என்ற விதியை ஏற்றுக்கொண்டு வந்த 5 அமைச்சர்களில் அவரும் ஒருவர். அதனால்தான் 2021க்கு பிறகு நாம் ஏற்ற வேண்டிய கட்டாயம் வந்தது. அதை போல உதய் மின் திட்டத்தில் அவர்கள் சொல்லுகிறார்களே எங்கள் அம்மா என்று, ஜெயலலிதா அம்மையாரை இதே பியூஷ் கோயல் கொடுத்த பேட்டி இன்னும் இருக்கிறது டெல்லியிலே. ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் உதய் மின் திட்டத்தை நாம் தமிழ்நாட்டில் கொண்டு போகவே முடியாது என்று சொன்னார். ஆனால் ஜெயலலிதா அம்மையார் மறைந்த 6 மாதத்திற்குள்ளாக இவர்கள் தான் உதய் மின் திட்டத்தில் கையெழுத்திட்டார்கள். அப்படியானால் செய்ய வேண்டிய பாவத்தை பூராம் செய்துவிட்டு ஆட்சியிலே இருக்கிற போது இனிமேல் நான் ஆட்சிக்கு வந்தால் பரிகாரம் தேடுவேன் என்பதை போல பழனிசாமி பேசுவதை நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள். எனவே அது மட்டுமல்ல, 10,000 ரூபாய் என்று அவர் அறிவித்திருப்பது கபட நாடகம் என்று நாட்டு மக்கள் அறிவார்கள். 5,000 ரூபாய் கொடுத்ததற்கு பிறகு வழக்கமாக அவர் போகிற இடங்களில், பொதுக்கூட்டங்களில் கூடுகிற கூட்டங்கள் இப்பொழுது இல்லை என்பதை உணர்ந்து கொண்டார். அப்படியானால் ஒருவேளை இந்த 5,000 ரூபாய் தான் நமக்கு இல்லாமல் ஆக்கிவிட்டதோ என்ற ஒரு பயத்தில், புலம்பலில் 10,000 ரூபாய் தருவேன் என்று சொல்லி பார்க்கிறார். இது ஒன்றும் ஏலம் விடுவதில்லை. மக்கள் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்கிற மாபெரும் மனிதனினுடைய திட்டங்கள் அவரை இந்த அளவிற்கு புலம்ப வைத்திருக்கிறது. எனவே இதை தமிழ்நாட்டு மக்கள் பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். மீண்டும் 2026 தேர்தல் அறிக்கை, திமுக தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகனாக மாறும். வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே இருக்கும். சார், அதே மாதிரி இந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகளுக்கு திமுகவும் ஒரு காரணம்னு சொல்றாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? என்ன காரணமா? திமுக இதுக்கு என்ன காரணம்னு எப்படி சொல்றாங்கன்னு புரியல எனக்கு. அதாவது திமுக தன்னுடைய வாக்குறுதிகள் 505 405 நிறைவேற்றி இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக பல திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறது. இன்னொன்னும் அவரு சொல்றார் எடப்பாடி பழனிசாமி, மாணவர்களுக்கு உதவித்தொகை, அந்த தொகையை அந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை தலைவர் கலைஞர் தான் 2006 2007 அறிமுகப்படுத்தினார். அது கொஞ்சம் கொஞ்சமாக கூடி வந்திருக்கிறது. அதை அதிகப்படுத்துவேன் என்று ஒருவேளை அவர் சொல்லுவாரே, ஆனால் அது அவரை பொறுத்தது. ஆனால் அந்த திட்டத்திற்கு அறிமுகப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். எனவே தொடர்ந்து நாம் செய்து கொண்டே வருகிறோம். இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதனைகள் அவரை இந்த அளவிற்கு
புலம்பும் அளவிற்கு தட்டி வைத்திருக்கிறது. எனவே தள்ளி வைத்திருக்கிறது. ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சியின் சாதனைகள் தான் அவரை இப்படி சொல்ல வைத்திருக்கிறது என்று சொன்னால் நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள் அவர் போடுவது கபட நாடகம் என்று. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி. நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.